அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காராஸ் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by Buymode eShopping. Buymode eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. காராஸ் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைச்சல், தண்ணீர், காராஸ். எப்பவுமே சமையல் செய்யறோம்னா தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்டவ் பக்கத்திலேயே வச்சுட்டாதான் நமக்கு சிலிண்டரும் மிச்சமாகும். ஒரு சில பேர் எல்லாம் கேஸ் பற்ற வச்சிருவாங்க, அப்பதான் ஒரு பொருளா போயிட்டு எடுத்துட்டு வரவங்க. அது போலலாம் இருக்காதுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ காராஸ் குழம்பு எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு வெந்தயம் போட்ட உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உடனே சேர்த்துருங்க. இல்லைன்னா வெந்தயம் கருகி போயிடும். வெங்காயம் போட்ட பிறகு பூண்டையும் சேர்த்துக்கலாம். காராஸ் குழம்பு செய்யறதுக்கு வெங்காயமும் பூண்டும் அதிகமா சேர்த்துக்கிட்டா குழம்பு ருசியா இருக்கும். வெங்காயம் பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். காராஸ் குழம்புக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டாவே போதும். நிறைய தக்காளி எல்லாம் சேர்த்துட்டா குழம்பு சீக்கிரமா கெட்டு போயிடும். தக்காளி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எல்லா கலவையும் ஒரு தடவை கலரி விடணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வாசனை போற வரை இந்த கலவையை அப்படியே கலரி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சலை இந்த கலவையோட கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். காரம், உப்பு எல்லாத்தையுமே இப்பவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். காரம் தேவைப்பட்டுச்சுனாலும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உப்பு அதிகமாயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் கட்டியா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும் பொழுது நல்லா அப்படியே ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நம்ம சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அளவு வரும் பொழுது காராஸ் நிறைய வாங்கி வச்சிருப்போம். ஆனா நமக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு காராஸ் எடுத்து இந்த குழம்புல போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான காராஸ் குழம்பு ரெடி ஆயிடும். இந்த சுட சுட சாதம், இல்லை ஆறி போன சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். நிஜமா உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஒரு தடவை காராஸ் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. காராஸை நம்ம பொரியல தான் சேர்த்து சாப்பிட்ருப்போம், இல்லை தனியா சாப்பிட்ருப்போம். இது போல காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். இந்த காராஸ் குழம்பு தான் என்னோட அம்மா அடிக்கடிக்கு எனக்கு செஞ்சு தருவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.